ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 15th டிசம்பர் 1950 இதே நாளில் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் ஸ்ரீ வல்லபாய் பட்டேல் அவர்கள் மறைந்த தினம் என்று. இவர் பம்பாய் மாநகரத்தில் 1875 அக்டோபர் 31 போது பிறக்கிறார். காந்தியோடைய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு பல போராட்டங்களில் சுதந்திரத்துக்காக பாடுபடுகிறார். முக்கியமாக சிவில் டிசோபீடியன்ஸ், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் போன்ற போராட்டங்களில் ஈடுபடுகிறார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் உள்துறை அமைச்சர், டெப்டி பிரைம் மினிஸ்டர் என்ற பகுதியை இவர் வகிக்கிறார். முக்கியமாக அந்த சமயத்தில் இந்தியா பாகிஸ்தான் காரணமாக எங்கு பார்த்தாலும் இந்து முஸ்லீம் கலவரம் பிடித்து கொண்டிருந்தது. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை இதெல்லாம். இவர் வெற்றிகரமாக அதெல்லாத்தையும் அடக்கி ஒரு அமைதியை நிறுவுவதற்கு வழிவகுத்தார். குறிப்பாக இது சுதந்திரம் அடைந்த பிறகு சில மாதங்களுக்குள் பாகிஸ்தான் காஷ்மீர் மீது படையெடுக்கும் போது காஷ்மீர் மன்னன் ஹரி சிங் இந்தியாவுடைய உதவி கேட்கிறார். அப்போ பட்டேல் இந்தியாவோடு காஷ்மீர் இணைந்தால்தான் உதவி கொடுக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து இங்கிருந்து ஸ்ரீநகருக்கு போய் அவர் மன்னர்கிட்ட பேசி காஷ்மீரை இந்தியாவோட இணைப்பதற்கு ஒரு வழிவகுக்கிறார். அதுக்கு பிறகு வெற்றிகரமாக இங்க இருக்க இராணுவத்தை எல்லாத்தையும் அமேஸ் பண்ணி பாகிஸ்தான் ஆரம்பத்தை விரட்டி அடிப்பதற்கு இவர் பெரும் பங்கு ஆற்றுகிறார் அந்த சமயத்துல. அதோடு முக்கியமா பார்த்தலாம், இந்தியா சுதந்திரம் அடையும் போது கிட்டத்தட்ட 550 சமஸ்தானங்கள் இந்தியா ஃபுல்லும் இருந்தது. இவர் எல்லாத்தையும் பேசி இவற்றை இந்தியாவோட இணைத்த பெருமை இவர் சேரும். மைசூர் மகாராஜா கொஞ்சம் தூரம் ரிக்வஸ்ட் பண்ண உடனே அவர் இந்தியாவோட இணைந்து விட்டார். திருவாங்கூர் மகாராஜா ஒரு வருஷம் பேசி கூட அந்த சமஸ்தானம் இந்தியாவோட இணைவதற்கு தயங்கியது. பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு அது இணைந்தது. ஹைதராபாத் நிசாம் என்னதான் பேசினாலும் இந்தியாவோட இணைவதற்கு அவர் மறுத்து விட்டார். அப்ப அவர் மேல ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுத்து அதை ஹைதராபாட இந்தியாவோட இணைத்த பெருமை பட்டேல் அவர்களே சேரும். முக்கியமாக IAS IPS அந்த ஒரு சர்வீசஸ் இந்தியா முழுவதும் துவக்கியவர் வல்லபாய் பட்டேல். இவ்வளவு சிறப்பு மிக்க வல்லபாய் பட்டேலுக்கும் சிறந்த மனிதர் என்று சொல்லக்கூடிய நேருவுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு மனஸ்தாபம் இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக சுதந்திரம் அடைந்த பிறகு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரசிடென்டா ராஜாஜி வரணும்னு சொல்லிட்டு நேரு விரும்புகிறார். ஆனால் பட்டேல் பாபு ராஜேந்திர பிரசாத்தை ப்ரொபோஸ் பண்றாரு. காங்கிரஸ்ல பெருவாரியான மக்கள் ராஜேந்திர பிரசாத் வருவதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள். நேரு அந்த இடத்துல தோக்குறார். அதே போல் இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, சைனா திபெத்தை அட்டாக் பண்றது. அப்போ இந்தியா திபெத்தோட சப்போர்ட்டுக்கு போகணும்னு பட்டேல் விரும்புகிறார். ஆனால் நேரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அவர் மறுக்கிறார். அது இதே போல ரெண்டு பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். இன்ஃபேக்ட் காந்தி இறக்கும்போது அதே நாள் 30th ஜனவரி போது காந்தி அவருடைய அந்த பூஜா மீட்டிங்காக அந்த கிரவுண்டு, அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த இடத்துல பூஜைக்கு வரணும். இந்த இடத்துல தனி ரூம்ல காந்தியை சந்திக்கிறார். அந்த மீட்டிங்க்கு முன்னாடி பட்டேல் காந்தி இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் அவர் சந்திக்கிறார். ஸோ காந்தி சந்தித்த கடைசி மனிதர் என்று சொன்னால் பட்டேல் என்று சொல்லலாம். அப்போ அவர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறார். ஏன்னா எனக்கு நேருக்கும் அவருக்கும் இருக்க அந்த மனஸ்தாபம் காரணமாக கேபினெட்ல இருந்து ரிசைன் பண்ணணும்னு இவர் விரும்புகிறார். ஆனால் காந்தி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரெண்டு பேருடைய சர்வீசஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்டேஜை நோக்கி போறார். சாதாரணமாக இப்படி போயிட்டு இப்படி போகணும். ஆனால் லேட் ஆயிட்டனால, அந்த மீட்டிங்க்கு லேட் ஆயிட்டனால பட்டேல் கூட பேசும்போது ஒரு 5 நிமிடம் தள்ளி விட்டதுனால இவர் அது கூட்டத்தை விலக்கி கொண்டு நடுவில் போறார். அப்போ அந்த கூட்டத்து நடுவில் இருந்த கோட்ஸே, அவன் கையில இருக்க துப்பாக்கி 10 அடி கூட சுடுமான்னு அவனுக்கு டவுட்டு. இன்ஃபேக்ட் காந்தி நடைபாதை வழியை வந்தால் எப்படி அவர் மேலே சுட முடியும் யோசித்து கொண்டிருந்த அவருக்கு இவர் நடுவில் குறுக்கில் போய் அவர் எதிர்க்கையே காந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. துப்பாக்கியால் சுட்டு விடுகிறார். காந்தி இறக்கிறார். காந்தி சந்தித்த கடைசி பெரிய மனிதன் என்று சொன்னால் பட்டேல். அவருடைய காந்தியுடைய இறப்பை கேட்டு இவருக்கு ஒரு 2 monthsல இவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கப்புறம் 1950 செகண்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வரும்போது பட்டேல் அவர்கள் இறக்கிறார். அவருடைய இந்த கிரிமேஷன் போது இந்தியா எங்கும் இருக்க 1500 IAS and IPS ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. இது ஒரு ட்ரிபியூட் வேறு யாருக்கும் கிடைத்தது என்று சொல்லலாம். அந்த உயர்ந்த மனிதருக்கு ஒரு உயர்ந்த சிலை, 600 அடி, உலகிலேயே உயர்ந்த சிலை என்று சொல்லக்கூடிய ஒரு சிலை இந்த குஜராத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த விவரம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.